வெல்கம். செல் பயாலஜில இருந்து CSIR நெட் லைஃப் சயின்ஸ் உடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்கலாம். Among the organelles listed below, which one does not, so not நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், obtain proteins via vesicular transport. Vesicular transport அப்படின்னும் போதே நம்ம வெசில்ஸா நம்ம ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கோல்கே அப்பேரட்டஸ்க்கும் கோல்கே அப்பேரட்டஸ்ல இருந்து ஸோ வேற ஆர்கனல்ஸ் ஆர் இந்த மெம்பரனுக்கு சென்றடைகிற வெசிகல்ஸ் ஆர் வெளியில இருந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார்ல இருந்து உள்ள கொண்டு வர வெசிகல்ஸ். ஸோ இதுதான் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றோம். இது புரோட்டீன் மட்டும் இல்லாம ஸோ லைக் லிபிட் கொலஸ்ட்ரால கூட உள்ள வந்து கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு நாட் ஆப்டைன் ப்ரோட்டீன்ஸ் வயா, ஸோ எது வந்து வெசிகல் வழியா கொண்டு வராத ப்ராசஸ். இப்போ இங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருந்து கோல்கே பாடிஸ்க்கு வெசிகல் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிற வெசிகல்ஸ் வந்து எங்கெல்லாம் போகுது, எண்டோசோம்ஸா ஃபார்ம் ஆகுது, லைசோசோமுக்கும் போகுது, கோல்கேக்கும் போகுது. ஸோ மைட்டோகாண்ட்ரியாக்கு தான் இங்கே போறது இல்லை. ஸோ மைட்டோகாண்ட்ரியா எப்படி ப்ரோட்டீனை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ப்ரிகர்சர் ப்ரோட்டீன்ல இருந்து நமக்கு ப்ரிகர்சர் சாப்பரோன் காம்ப்ளெக்ஸ் மூலமா மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரனுக்கு கொண்டு வரப்படுது. ஸோ இப்படி கொண்டு வர ப்ரோட்டீன் ப்ரிகர்சர்ஸ் எப்படி உள்ள வரும் மைட்டோகாண்ட்ரியாக்குன்னா டிரான்ஸ்லோகேஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மூலியமா தான் இந்த ப்ரோட்டீன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் இல்ல. ஸோ அதனால நம்மளுக்கு நாட் ஆப்டைன் ப்ரோட்டீன் வயா வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஸோ நம்ம ஆன்சர் வந்து தேர்ட். Mammalian cells that have just crossed restriction point of the cell cycle. So cell cycle restriction point just cross ஆன அந்த கண்டிஷன் எப்படி இருக்கும். So cell cycle நம்மளுக்கு இந்த G0 ல இருந்து G1S G2 அப்புறம் மெட்டாஃபேஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த சைக்கிள்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுற இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் எங்க இருக்கும்னா G0 ல இருந்து G1 ஃபேஸ்ல கிராஸ் ஆகக்கூடியதான் ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட். ஸோ இப்படி கிராஸ் ஆகும்போது என்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஹை லெவல் ஆஃப் அன்பாஸ்போரிலேட்டட் ரெட்டினோபிளாஸ்மா ப்ரோட்டீன் இருக்கா. ஸோ இங்க பாஸ்போரிலேட்டட் ஆகப்படுறது தான் இந்த ரெட்டினோபிளாஸ்மா. ஸோ இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அப்போ பாஸ்போரிலேட்டட் தான் ஆகுது, அன்பாஸ்போரிலேட்டட் ஆகிறது இல்லை. ஸோ இது பாஸ்போரிலேட்டட் ஆகிறதுனால இந்த ஆப்ஷன் இல்லை. அண்ட் ஆக்டிவ் அனாஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ். ஸோ அனாஃபேஸ் அதாவது ஏபிசி இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க பார்க்க முடியுமா, மெட்டாஃபேஸ்ல தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்ல இருக்காது. லோ லெவல் ஆஃப் மைட்டோட்டின் சைக்ளின் பி. ஓகே, இந்த மைட்டோட்டின் சைக்ளினே வந்து த்ரூ அவுட் இந்த ஃபேஸ் இருக்கு, நம்ம பார்க்க முடியுது. சைக்ளின் ஏ, சைக்ளின் பி, சைக்ளின் டி எல்லாம். ஸோ இங்க இருக்கிற சைக்ளின் எது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட் அப்போ அப்படின்னா நம்மளுக்கு சைக்ளின் டி. ஸோ இங்க சைக்ளின் பி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த சைக்ளின் ஏபி எல்லாமே த்ரூ அவுட் இருக்கும், பட் ஜாஸ்தி எதற்குன்னா டி, பி வந்து கம்மியா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஆன்சரா இருக்க முடியும். கண்டென்ஸ்டு குரோமோசோம் அப்படின்றது வந்து எந்த ஃபேஸ்ல ரொம்ப இருக்கும் அப்படின்னா மெட்டாஃபேஸ், அதுவும் மைட்டோசிஸ் ஆர் மியோசிஸ்ல பார்க்கக்கூடியது. ஸோ எம் ஃபேஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்மளுக்கு வராது. ஸோ நம்ம ஆன்சர் எதுனா தேர்ட் ஒன். Mitotic cyclin increases gradually through the G2 phase of the cell cycle, but the activity of mitotic CDK1, அதாவது cyclin-D kinase 1, increases suddenly at the onset of M phase. So M phase ல ஏன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த பிக்சர்ல இன்னும் உங்களுக்கு புரியும். ஸோ இங்க பாக்குறோம் மைட்டோட்டிக் சைக்ளின் ப்ரோட்டீன் இந்த S ஃபேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே இன்க்ரீஸ் ஆகுறது எங்கன்னா G2 ஃபேஸ்ல தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் G2 ஃபேஸ்க்கு அப்புறமா வர இந்த மைட்டோசிஸ்ல தான் என்ன நடக்குது, இந்த மைட்டோட்டிக் CDK அதாவது சைக்ளின் டிபெண்டன்ட் கைனேஸ் சடன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும். ஆக்டிவ் CDK1 சப்யூனிட் இஸ் சிந்தசைஸ்ட் இன் M ஃபேஸா அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு M ஃபேஸ்ல தான் சிந்தசைஸே ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் த்ரூ அவுட் சைக்கிள் இருக்கும், பட் எங்க ஆக்டிவேட் ஆகுதுன்றது தான் நம்மளுக்கு இங்க பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ஆன்சர் கிடையாது. மைட்டோட்டிக் சைக்ளின் இஸ் சீக்வெஸ்ட்ரஸ்ட் இன் த சைட்டோசால். ஸோ சைட்டோசால் சைட்டோபிளாசம்ல வந்து த்ரூ அவுட் இருக்கிறது வந்து இது நார்மல் தான். ஸோ இதுக்கும் CDK ரைஸ் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இதுவும் வராது. ஆக்டிவேஷன் ஆஃப் CDK1 ரிக்வயர்ஸ் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன். இது கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த CDK1 ஃபார்ம் ஆகி வரும்போது எப்படின்னா பாஸ்போரிலேட் ஆகி தான் வரும். ஸோ இது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கும் பாஸ்போரிலைசேஷன் ஆயிருந்தாக்கா. ஸோ இதை வந்து ஆக்டிவ் பண்றது தான் நம்மளுடைய இந்த சேஞ்சஸ் எங்க நடக்குது, மைட்டோட்டிக் ஃபேஸ்ல. ஸோ G2 ஃபேஸ்ல இருந்து மைட்டோட்டிக் ஃபேஸ்ல இந்த சேஞ்ச் நடக்குது. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் இந்த CDC25. ஸோ முதல்ல பாஸ்போரிலேட் ஆயிருக்கிறது எதனாலனா V1னால. ஸோ இது V1 ரிமூவ் ஆயிடுச்சு வித் ஹெல்ப் ஆஃப் CDC25னா தான் இந்த பாஸ்போரிலைசேஷன் எடுக்கப்படும். ஸோ இந்த பாஸ்போரிலைசேஷன் போனாதான் இந்த CDK1 ஆக்டிவ் ஆகும். ஸோ ஆக்டிவ் ஆனாதான் நமக்கு இங்க சடன் சர்ஜ் வந்து இருக்கு. ஸோ இப்போ போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் தான் இங்க நடக்குது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து தேர்ட். The inhibitor of CDK1 is degraded in the M phase. So okay, CDK1 க்கு இன்ஹிபிட்டரா இருக்கிறது என்ன, பாஸ்போரிலேஷன் ஆகப்பட்டது. ஸோ இதுல வந்து எந்த டீக்ரேடேஷனும் நடக்கிறது இல்லைங்க, பாஸ்போரிலேஷன் மட்டும் டீபாஸ்போரிலேட் ஆகுது. ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் என்னன்னா தேர்ட் ஒன். Which one of the following option represent all correct matches? ஓகே, காலம் எக்ஸ்ல காலம் ஒய்ல மேட்ச் பண்ணணும். ஃபார்மின். ஸோ ஃபார்மின்னா என்ன,
ஸோ ஃபார்மின் அப்படின்றது வந்து இந்த ஆக்டின் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி ஃபார்ம் ஆகும்போது அதை நியூக்ளியேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த நியூக்ளியேட்ஸ் அசம்பிளி ஆகும்போது ஹெல்ப் பண்றது தான் இந்த ஃபார்மின். ஸோ இந்த ஃபார்மின் எங்க இருக்கு அப்படின்னா இந்த மைனஸ் எண்ட்ல பிளஸ் எண்ட்ல பார்க்கும்போது பிளஸ் எண்ட்ல தான் அட்டாச் ஆகி இது வந்து டிராவல் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஃபார்மின் அப்படின்றது வந்து நியூக்ளியேட்ஸ் அசம்பிளி அண்ட் ரீமைன்ஸ் அசோசியேட்டட் வித் த பிளஸ் எண்ட். அதுக்கப்புறம் ARP2/3 காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பிரான்ச்சிங்க்கு. ஸோ இந்த நியூக்ளியேஷன் ஆனதுக்கு அப்புறமா இந்த பிரான்ச்சிங் நடக்கணும். ஸோ இந்த பிரான்ச்சிங்லாம் நடந்தால் தான் செல்ல மாடிஃபிகேஷன்ஸ் நடக்கும், செல் ஆர்கனல்ஸ்லாம் மாடிஃபிகேஷன் நடக்கும். ஸோ இந்த பிரான்ச்சிங்க்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ARP2/3 காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்க என்ன நடக்குது? நியூக்ளியேட்ஸ் அசம்பிளி டு ஃபார்ம் பிரான்ச் நெட்வொர்க். ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன். அடுத்ததான் காஃப்லின். ஸோ காஃப்லின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ காஃப்லின் வந்து இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட் கூட பைண்ட் ஆகும்போது என்ன நடக்குது? இங்கே கேப்பிங் ப்ரோட்டீன் எல்லாம் ரிமூவ் ஆகப்படுது. ஸோ இது வந்து டிசம்பிள் பண்றதுனால ஸோ இது பைண்ட்ஸ் டு ADP ஆக்டின் ஃபிலமெண்ட். ஸோ எது கூட பைண்ட் ஆகுதுன்னா ADP ஆக்டின் ஃபிலமெண்ட் கூட அண்ட் அசிலரேட் டிஸ்அசம்பிளி. ஸோ அடுத்ததா ட்ரோப்போமைசின். ஸோ ட்ரோப்போமைசின் போது நம்ம மசில் கான்ட்ராக்ஷன் அப்போ ரொம்ப பார்த்திருப்போம். ஸோ இந்த ட்ரோப்போமைசின் இந்த கயிறு மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஸோ இந்த ட்ரோப்போமைசின் என்ன பண்ணும்? கீழே இருக்கக்கூடிய மைசின் மாலிகுலர் இருக்கக்கூடிய மைசின் ஹெட்டை அட்ராக்ட் பண்றதுக்கு ஸ்டெபிலைசர்ஸ் ஃபிலமெண்ட் மாடுலேட்ஸ் பைண்டிங் ஆஃப் அதர் அசசரி ப்ரோட்டீன். ஸோ இங்கே ஸ்டெபிலைசர்ஸ் ஆகப்படுது ஃபிலமெண்ட். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா இங்கே பி தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கு. Which one of the following is likely to enter a pure phospholipid bilayer? ஸோ பாஸ்போலிபிட் பைலேயர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளாஸ்மா மெம்பரன் இருக்கலாம். ஸோ அந்த லேயருக்குள்ள நம்மளுக்கு என்டர் ஆகக்கூடியது என்டர் ஆகாதது எது அப்படின்னு இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஸோ இதில் ஹைட்ரோபோபிக் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஸ்மால் அன்சார்ஜ் போலார் மாலிக்யூல்ஸ் தான் என்டர் ஆகும். ஸோ இதில் லைக்லி டு என்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படி பார்த்தோம்னா CO2 என்டர் ஆகுமா? இங்கே என்டர் ஆகுது. ஸோ டை ஈத்தைல் யூரியா என்டர் ஆகுமா? இங்கே என்டர் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டர் ஆகுது. வாட்டர் அண்ட் குளுக்கோஸ். ஸோ வாட்டர் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்டர் ஆகும்னா ஆகும். பட் குளுக்கோஸ் அப்படின்றது எதுனா லார்ஜ் அன்சார்ஜ் போலார் மாலிகூல்ஸ் என்டர் ஆகாது. லைசின் அண்ட் எத்தனால். ஸோ லைசின் அப்படின்றது வந்து லார்ஜ் அன்சார்ஜ் மாலிகூல். எத்தனால் அப்படின்றது வந்து ஸ்மால் அன்சார்ஜ். ஸோ ஸ்மால் என்டர் ஆகும் பட் லைசின் வந்து என்டர் ஆகாது. யூரியா அண்ட் குளோரைட் அயான். ஸோ யூரியா என்டர் ஆகுது. குளோரைட் அயான் ஒரு அயான்ன்றதுனால இது இட் நீட்ஸ் ஸ்பெஷல் ப்ரோட்டீன் சேனல், சம் சேனல்ஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா ஏ. The lipid composition of two monolayers of plasma membrane is quite different. This lipid asymmetry is functionally relevant, especially converting extracellular signal into intracellular signal மாத்தக்கூடியதுக்கு உதவக்கூடியது. ஸோ இந்த மெம்ப்ரன்ல லிபிட் அசம்பிளி வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் இன்ட்ராசெல்லுலர் சிக்னல் ரிசீவ் பண்றதுக்கும் ஸோ கொடுக்கறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். இங்க இருக்கக்கூடியது மெம்ப்ரன் லிபிட்ஸ். ஸோ இந்த மெம்ப்ரன் லிபிட்ஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ விச் லிபிட்ஸ் இன்வால்வ் இன் சிக்னலிங் அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு சைட்டோசாலிக் ஃபேஸ்ல அதுவும் ஃபேஸ் ஆயிருக்கணும். ஸோ இப்போ லிபிட் மெம்ப்ரன் இங்க இருக்கு. ஸோ அதுல சைட்டோசாலிக் சைட்ல ஃபேஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த லிபிட்ஸ் இங்க இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைட் இருக்கக்கூடியது ஸ்பிங்கோமைலின், கிளைகோலிபிட், பாஸ்பாட்டிடைல் கோலைன். ஸோ கொலஸ்ட்ரால், பாஸ்பாட்டிடைல் செரின், பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால், பாஸ்பாட்டிடைல் இத்தனால் அமைன். ஸோ இதுதான் சைட்டோசாலிக் சைட்ல இருக்கிறது. ஸோ பாஸ்பாட்டிடைல் செரின் கரெக்ட். பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால் 4-பாஸ்பேட். ஸோ இனோசிட்டால்ன்றதும் கரெக்ட். பாஸ்பாட்டிடைல் கோலைன் இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைட் தான் இருக்கு. ஸ்பிங்கோமைலின் வந்து இதுவும் எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைட்ல. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன? ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி இருக்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. Which one of the following is not a major phospholipid in mammalian plasma membrane? ஸோ இதுவும் அதே மாதிரி பிளாஸ்மா மெம்ப்ரன்ல நாட் மேஜர். ஸோ மேஜர் எது, நான் மேஜர் எது அப்படின்னு நம்ம பார்ப்போம். கம்மியா மைனர் எது அப்படின்னு. ஸோ பாஸ்பாட்டிடைல் செரின் தான் மோஸ்ட் அபண்டன்ட் அனயானிக் பாஸ்போலிபிட். ஸோ அதே மாதிரி பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால் தான் நம்மளுக்கு கம்மியா மைனரா இருக்கக்கூடிய காம்பனன்ட். ஸோ இது செல் சிக்னலிங்க்கு உதவக்கூடியது பட் ஆனால் மைனரா இருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன எடுத்திருக்காங்க? நாட் மேஜர் அப்படின்னும் போது பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால் தான் நம்மளுக்கு நாட் மேஜர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இங்க பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால் இருக்கு. ஸோ இதுதான். Given below are few statements about vesicular transport. So vesicular transport பத்தி இப்பதான் முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த vesicular transportலயே முக்கியமான சில மீடியேட் கிளாத்ரின் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் எப்படி நடக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாத்ரின் மீடியேட்டட் எண்டோசைட்டோசிஸ் requires the recruitment of adapters to the cytosolic phase of the plasma membrane. இப்போ நம்மளுக்கு இங்க வெசிக்கல் கிரியேட் ஆகும்போது இங்க அடாப்டர்ஸ் இருக்கணும். ஸோ அந்த அடாப்டர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கிளாத்ரின். ஸோ ஃபர்ஸ்ட் கார்கோ ரிசெப்டர் வந்து பைண்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடாப்டர் ப்ரோட்டீன் இங்க எது அப்படின்னா அடாப்டர் ப்ரோட்டீன் 2. ஸோ இது வந்து அட்டாச் ஆகும்போது இது வந்து அழைக்குது, அதாவது ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது அப்படின்னா கிளாத்ரின். ஸோ இது இங்க நடக்குது அப்படின்றதுனால இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்ட். The low pH environment of early endosomes lead to disassociation of cargo. ஸோ இந்த pH வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ pH அப்படின்னும் போது அசிடிக். So from its receptors allowing for recycling for receptor to the plasma membrane. So இந்த acidic environment low pH இருக்கிறதுனால தான் அதுவும் அந்த early endosome. So இங்க பார்த்தோம்னா early endosome இதெல்லாம். So changes in many cargo receptor complex leading to dissociation. So low pH இங்க இருக்கிறதுனால தான் இந்த cytosol side இந்த
இந்த ரீசைக்ளிங் ஆஃப் இந்த அடாப்டர் மாலிகூல்ஸ், இந்த கிளாத்ரின் கோட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அப்படி பார்க்க போனால் செகண்ட் பாயிண்ட்டும் நம்மளுக்கு கரெக்ட். The late endosomes which mature into lysosomes. So late endosomes mature ஆகும்போது லைசோசோம் கூட போய் சேருது and are directly involved in the recycling of synaptic vesicle proteins in neurons அப்படின்றாங்க. இப்போ லேட் எண்டோசோம்ஸே அப்படின்னு பார்த்தோம்னா இது லைசோசோம் கூட மெச்சூர் ஆகுது. ஸோ இது என்னது பிரைமரி டீக்ரேடிவ் ஆர்கனலா இருக்கு லைசோசோம். ஸோ இது என்ன பண்ணும்னா the recycling of synaptic vesicle protein in the neuron இது வந்து எங்க நடக்கும்னா ஏர்லி எண்டோசோம்ல தான் நடக்கும், லேட் எண்டோசோம்ல நடக்காது. லேட் எண்டோசோம் அப்படின்னும் போது அது டீக்ரேடிவ் ஆர்கனலா மாறிடுது. ஸோ அதனால நம்மளுக்கு செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்ல முடியாது. ஸோ இது ராங். The multivesicular body pathway involved the formation of intraluminal vesicle. So intralumen அப்படிங்கும்போது the lumen குள்ள vesicle form ஆகுது, இது correct. Which sought cargo for degradation in the lysosome. ஓகே, இந்த ஏர்லி எண்டோசோம் தான் மெச்சூர் ஆகும்போது என்ன ஆகுது, மல்டிவெசிகுலர் பாடிஸா மாறுது. ஸோ இந்த ஏர்லி எண்டோசோம் மெச்சூர் ஆகும்போது மல்டிவெசிகுலர் பாடிஸா மாறுது. ஸோ லேட் எண்டோசோம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இன்வெர்ட் பட்டிங், ஸோ இங்கே உள்ள வந்து இன்வெர்ட் பட்டிங் நடக்குது ஆஃப் எண்டோடோசோமல் மெம்பரேன் ஃபார்மிங் ஸ்மால் இன்ட்ராலூமினர் வெசிக்கல். ஸோ இது இன்ட்ராலூமினல் வெசிக்கல் தான் ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசஸ் அதாவது இப்போ வெளியில இருக்கக்கூடிய டீக்ரேட் பண்ணக்கூடிய சில என்சைம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து இந்த லைசோசோம் கூட ஜாயின் ஆகி இங்கே டீக்ரேடேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு தான் மெயினாக இந்த எண்டோசோம் உள்ள இன்வெர்ட்டிங் ஹெல்ப் பண்ணுது. இது தவிர வேற ப்ராசஸும் இருக்கு. ஸோ இதில் மெயினான ஒன்று வந்து சார்ட்டிங் உபிக்யூட்டிலேட்டட் மெம்பரன் ப்ரோட்டீன்ஸ். ஸோ மெம்பரன்ல இருக்கக்கூடிய உபிக்யூட்டிலேட் பண்ணப்பட்ட ப்ரோட்டீன் டீக்ரேட் ஆகணும், அது லைசோசோமுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ லைசோசோமுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி அது ரீசைக்கிள் ஆயிடக்கூடாது. ஸோ அதுவும் வந்து இங்கே முக்கியமான பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்க போனால் இங்கே மல்டிவெசிகுலர் பாடி பாத்வே வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் A, B and D. ஸோ நம்ம D தான் இந்த ஆப்ஷன். ஆஃப்டர் சிங்க்ரனைசிங் மேமலியன் செல் கல்ச்சர் வித் டபுள் டைமிடின் பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் மேமலியன் செல் கல்ச்சர் டபுள் டைமிடின் பிளாக்ல நம்மளுக்கு கல்ச்சர் பண்றாங்க. ஸோ டியூரேஷன் வந்து 24 hours. அதுக்கப்புறம் இந்த செல்ஸை வந்து ஃப்ரெஷ் மீடியம் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 hours வந்து இதை ஸ்பிளிட் பண்ணி 4 செட்ஸாக பிரித்து ட்ரீட் பண்ணும்போது ஸோ இந்த 4 செட் ஆஃப் இன்ஹிபிட்டர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து இந்த ஆப்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, செல் சிங்க்ரனைசிங் இன் டபுள் டைமிடின் பிளாக். ஸோ செல் சிங்க்ரனைசிங் அப்படின்றதே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ப்ராசஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் கல்ச்சரை வந்து படிக்கக்கூடியது சேம் ஃபேஸ்லேயே. ஸோ இது வந்து ஒரு ஸ்டடி ஆஃப் செல்லுலர் ப்ராசஸ் தட் ஆர் டிபெண்டன்ட் டு அ செல் சைக்கிள், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், எக்ஸ்பிரஷன், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ படிக்கக்கூடியது தான் செல் சிங்க்ரனைசேஷன். ஸோ இது டைமிடின் பிளாக்ல போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 24 hours கழிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் மீடியம்ல கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரெஷ் மீடியம் கொடுத்ததுக்கு அப்புறமா இது ஆஃப்டர் 6 hours. ஸோ 4 types ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஒன்று நத்திங். ஸோ இந்த நத்திங் அப்படின்னும் போது நம்மளுக்கு செல் டிவிஷன் வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து சிங்க்ரனைசிங்லி டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதுல இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்ததா புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர்ல இங்கே ட்ரீட் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ புரோட்டியோசோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த செல் டிவிஷன் அப்போ எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா செப்பரேஸ், அதாவது இந்த குரோமாட்டின் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸா பிரியும் போது இங்கே செக்யூரின் செப்பரேஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இது பிரியறதுக்கு. இப்போ இந்த செப்பரேஸை இன்ஹிபிட்டர் பண்ணிட்டா இந்த புரோட்டியோசோம் இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும், செப்பரேஸை இன்ஹிபிட் பண்ணும். ஸோ அப்போ இங்கே சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பிரிய முடியாது. ஸோ இந்த சினாரியோ இங்கே நடக்கும். ஸோ இங்கே பிரியல அப்படின்னா என்ன நடக்கும், மெட்டாஃபேஸ் பாதிக்கப்படும். ஸோ நம்மளுக்கு செகண்ட் என்ன அப்படின்னா, ஸோ பைநியூக்ளியேட்னா சொல்ல முடியாது, ப்ரோ மெட்டாஃபேஸ்ன்னு சொல்ல முடியாது, மெட்டாஃபேஸ் தான் அரெஸ்ட் ஆகும். தேர்டா வந்து மயோசின் 2 இன்ஹிபிட்டர். ஸோ மயோசின் 2 இன்ஹிபிட்டர் என்ன பண்ணும், ஸோ மயோசினாலே என்ன பண்ணும் அப்படின்னா செல் டிவிஷன் அப்போ ஃபர்ஸ்ட் கேரியோகைனசிஸ் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் சைட்டோகைனசிஸ் நடக்கணும். இங்கே கேரியோகைனசிஸ் நடந்துருச்சு, இப்போ சைட்டோகைனசிஸ் நடக்கணும்னா என்ன வேணும், இந்த மாதிரி மோட்டார் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ மோட்டார் ப்ரோட்டீன்ஸ்ல ஒன்றான இந்த மயோசின். ஸோ மயோசினை இன்ஹிபிட் பண்ணிட்டா இங்கே எப்படி வந்து சைட்டோகைனசிஸ் செல் டிவிஷன் நடக்கும். ஸோ அப்படி நடக்காததுனால இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா பைநியூக்ளியேட் செல்ஸாக இருக்கும். ஸோ 2 செல்ஸாக மாறாமல் பைநியூக்ளியேட் செல்ஸாக தான் இருக்கும். அடுத்ததா நோகோடாசோல்ல ட்ரீட் பண்ணும்போது, ஸோ நோகோடாசோல் அப்படின்றது வந்து மைக்ரோ டியூபியூல்ஸை வந்து இன்ஹிபிட் பண்ணக்கூடியது. ஸோ மைக்ரோ டியூபியூல்ஸ் போது இங்கே நம்மளுக்கு பார்க்கக்கூடிய குரோமோசோம்ல வந்து அட்டாச் ஆகக்கூடிய இந்த கிரீன் லைன்ஸ் தான் மைக்ரோ டியூபியூல்ஸ். ஸோ இந்த மைக்ரோ டியூபியூல்ஸ் போய் அட்டாச் ஆனாதான் நம்மளுக்கு ப்ரோ மெட்டாஃபேஸ்ல சென்டர், இந்த செல்லில் சென்டர் அலைன்மெண்ட் வந்து நடக்கும் இங்கே குரோமோசோம்ஸ். ஸோ இந்த குரோமோசோம் சென்டர் அலைன்மெண்ட்டே நடக்காது. ஸோ ப்ரோ மெட்டாஃபேஸே இங்கே பாதிக்கப்படும். ஸோ அப்போ ப்ரோ மெட்டாஃபேஸ் அரெஸ்ட் ஆகப்படுது. ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஓகே, இங்கே கொடுத்துருக்க காலம் எக்ஸ் அண்ட் காலம் ஒய்யை மேட்ச் பண்ணுவோம். இங்க இருக்கக்கூடியது வந்து சேனல்ஸ் அண்ட் பம்ப்ஸ், மெம்பரேன் அண்ட் பம்ப்ஸ் இங்க இருக்கிறது என்ன ஆக்டிவிட்டி பண்ணும், இதான் கொஸ்டின். முதல்ல ஏடிபி பவர்ட் பம்ப்ஸ். ஸோ ஏடிபி பவர்ட் பம்ப்ஸ் நம்ம பொதுவாக வந்து இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல படிச்சிருப்போம். ஸோ இது ஏடிபிஎஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏடிபியை யூஸ் பண்ணி அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட், இப்போ ஆல்ரெடி இங்கே ப்ரோட்டான் அதிகமாக தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கே ப்ரோட்டானை திரும்பி அனுப்பணும். ஸோ அதை பண்றதுனால இது அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி பண்ணக்கூடியது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அகெயின்ஸ்ட் த கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ இதான் ஃபர்ஸ்ட். ஸோ ஏ வந்து 3,
Unipotar. So இந்த unipotar transport of hydrophilic molecules down their concentration gradient. So concentration கம்மியா இருக்க இடத்துக்கு தான் சென்ட் பண்ணும். பட் வந்து ஒரு சைடா தான் சென்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல தான். ஸோ ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் இருக்கிறதுனால இங்க ஒரு யூனிபோட்டார் சேனல்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ யூனிபோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஹைட்ரோஃபிலிக் மாலிகுல் டவுன் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அடுத்ததா சேனல். ஸோ இங்க செகண்ட்ல இருக்கு இங்க. ஸோ நெக்ஸ்ட் சேனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேனல் அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்படி பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீன் சேனல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஃப்ரீ டிஃப்யூஷன் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் மாலிகூல்ஸ். ஸோ இதுவும் ஹைட்ரோஃபிலிக் மாலிகூல்ஸை வந்து ஃப்ரீயாக டிஃப்யூஸ் பண்ணும். ஸோ ஃப்ரீ டிஃப்யூஷன் ஆஃப் ஹைட்ரோஃபிலிக் மாலிகூல்ஸ். ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் சிம்போர்ட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ சிம்போர்ட்டர் என்ன பண்ணுது? மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். இதுவும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்க இடத்துக்கே சென்ட் பண்ணும். கப்பிள் டு அனதர் மாலிகூல். ஸோ இது இன்னொரு மாலிகூலோட சேர்ந்து வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் குளுக்கோஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இது சோடியம் இது குளுக்கோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ குளுக்கோஸ் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா கண்டிப்பாக சோடியம் அயானோட உதவினால தான் இது வர முடியும். ஸோ அலாங் வித் சோடியம் தான் குளுக்கோஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். ஸோ இது வந்து சிம்போர்ட்டர் பண்ணக்கூடியது. ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. Protein X can be extracted from disrupted erythrocyte plasma membrane. ஸோ இங்கே டிஸ்டர்ப்டட் ஆன எரித்ரோசைட் பிளாஸ்மா மெம்பரன்ல இருந்து ப்ரோட்டீன் எக்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் போடும்போது தான் இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகப்படுது. ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய இந்த எரித்ரோசைட் ஸ்ட்ரிங்க் ஆகுது. டிஸ்டர்ப்ட் ஆன எரித்ரோசைட்ல இருந்து ஈஸியா ப்ரோட்டீன் எக்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்டாக்ட் எரித்ரோசைட் வித் புரோட்டீஸ் ஃபாலோட் பை எக்ஸ்ட்ராக்ஷன் லெட் டு இன்டாக்ட் ப்ரோட்டீன் எக்ஸ். இதே இன்டாக்டான எரித்ரோசைட்ஸை ப்ரோட்டீஸ்ல வந்து ட்ரீட் பண்ணும்போது இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் இன்டாக்டா தான் இருக்கு, ரிலீஸ் ஆகல. ஸோ இங்க வந்து டிஸ்டர்ப்ட் எல்லாம் ஆகல. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரோட்டீஸ் அப்படின்றதுல வந்து இங்க ஒரு சேஞ்சஸும் வரல. ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிஸ்ரப்டட் எரித்ரோசைட் பிளாஸ்மா மெம்பரன் வித் ப்ரோட்டீஸ் ஃபாலோட் பை எக்ஸ்ட்ராக்ஷன் லெட் டு ஃப்ராக்மெண்டட் ப்ரோட்டீன் எக்ஸ். ஸோ எரித்ரோசைட் பிளாஸ்மா மெம்பரன் வித் ப்ரோட்டீஸ்ல ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்க ப்ரோட்டீன் எக்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதுவும் தேர்ட் பாயிண்ட் நோட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பெரிபரல் ப்ரோட்டீன்ஸே எங்க இருக்குன்னு பார்ப்போம். பெரிபரல் ப்ரோட்டீன்ஸ் ஸோ மெம்பரனுடைய ஸோ மேலாக இருக்கக்கூடியதான் பெரிபரல் ப்ரோட்டீன்ஸ். ஸோ உள்ள வந்து இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் அட்டாச் ஆயிருக்குமே ஒழிஞ்சு இன்டெக்ரலா இருக்காது. ஸோ அப்பதான் ரிலீஸ் ஆகும். இப்போ சால்ட் கான்சன்ட்ரேஷன்ல ஃப்ராக்மெண்ட் ஆகி இந்த பிளாஸ்மா மெம்பரன் ஃப்ராக்மெண்ட் ஆகி ரிலீஸ் ஆகிறதுனால இந்த பெரிபரல் ப்ரோட்டீன் சைட்டோசால் சைட்லயும் இருக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைட்லயும் இருக்கலாம். பட் ப்ரோட்டீஸ் கொடுக்கும்போது இங்க எதுவும் ரிலீஸ் ஆகுறது இல்லை அப்படின் போது ஸோ இது கண்டிப்பா வெளியில இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இது செகண்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ப்ரோட்டீஸை ட்ரீட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃப்ராக்மெண்ட் பண்ண ப்ரோட்டீன் எக்ஸ்ல வந்து நமக்கு ப்ரோட்டீன் எக்ஸ் கிடைச்சிருது. ஸோ அப்போ இது கண்டிப்பா சைட்டோசால் சைட்ல இருக்கக்கூடியது தான். ப்ரோட்டீன் எக்ஸ் இஸ் அ பெரிபரல் மெம்பரன் ப்ரோட்டீன். ஸோ இது கரெக்ட். ஸோ ஏதோ ஒரு பெரிபரல் ப்ரோட்டீன் மெம்பரன் தான். ஸோ இது வெளியில இல்லை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஆர் இன்ட்ரா செல்லுலர் அதாவது சைட்டோபிளாஸ்மிக் சைடாகவும் இருக்கலாம். ப்ரோட்டீன் எக்ஸ் இஸ் அன் இன்டெக்ரல் மெம்பரன் ப்ரோட்டீன். ஸோ இன்டெக்ரல் ப்ரோட்டீனா இருந்தா நம்மளுக்கு ஈஸியா வந்து இது வந்து சால்ட் கான்சன்ட்ரேஷன்ல ரிலீஸ் ஆகாது. ஸோ இது நம்ம சொல்ல முடியாது. ப்ரோட்டீன் எக்ஸ் இஸ் ஆன் த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக் ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரன். எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபேஸ்ல இருந்திருந்தா இது ஈஸியா ப்ரோட்டீஸ் கொடுக்கும்போது வந்திருக்கும். ஸோ அப்போ இந்த ப்ரோட்டீன் எக்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் இல்ல. ப்ரோட்டீன் எக்ஸ் இஸ் ஆன் த சைட்டோசாலிக் ஃபேஸ் ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரன். ஸோ இது இருந்திருக்கலாம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ப்ரோட்டீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ராக்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரோட்டீன் எக்ஸ் கிடைச்சது அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா பி, அதாவது ஏ அண்ட் பி. Which one of the following properties is not responsible for self-sealing nature of ruptured biological membrane? ஸோ இப்போ ஒரு மெம்பரன் இருக்கு. ஸோ பயாலஜிக்கல் மெம்பரன்ல ஒரு ரப்சர் ஆயிருக்கு, ஒரு ஹோல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ இதுல லிபிட் ரீஓரியன்டேஷன் நடக்கணும். ஸோ இது டென்ஷன் இருக்கிறதுனால அந்த ரப்சர் ஆனதுனால இந்த இழுக்கிற தன்மை இருக்கிறதுனால ஸோ இங்கே பக்கத்தில் வந்து ஈஸியாக சீல் ஆக முடியாது. ஸோ ஆஃப்டர் இந்த ரெடியூஸ்டு டென்ஷன் ஆனதுக்கப்புறம் இங்கே சீலிங் வந்து நடக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது எந்த கேரக்டரிஸ்டிக்னால? ஸோ ஆம்பிபேத்தட்டிக் கேரக்டர் ஆஃப் லிபிட்ஸ் அப்படின் போது ஸோ லிபிட் அப்படின் போது லிபிட் பைலேயர். ஸோ இதில் ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபிலிக் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா? ஹைட்ரோஃபிலிக் ஹெட் வந்து என்ன பண்ணும்? வாட்டர் லவ்விங்காக இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் டெய்ல்ஸ் என்ன பண்ணும்? வாட்டர் ஹீட்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ஹீட்டிங் பார்ட் டெய்ல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? வாட்டர் சைடு இல்லாத மாதிரி ஸோ சென்ட்ரலாக அலைன் ஆயிக்கும். ஸோ இந்த நேச்சரும் இந்த சீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து கரெக்ட். ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ஷன் பிட்வீன் லிபிட் மாலிகூல்ஸ் இதை தான் இப்போ பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு நேச்சரும் இருக்கிறதுனால நம்மளுக்கு சீலிங் நடக்குது. அதில் இந்த சென்டரில் இருக்க ஹைட்ரோஃபோபிக் இன்டராக்ஷனாலையும் இந்த சீலிங் வந்து நடக்குது. இதுவும் கரெக்ட். ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் ஹெட் குரூப்ஸ் ஆஃப் த லிபிட் அண்ட் வாட்டர். இப்போ ஒவ்வொரு பாஸ்போலிபிடோட ஹெட் பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி போலார் ஹெட்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு பாண்டிங்னால அட்டாச் ஆயிருக்கு, அதாவது ஹைட்ரஜன் பாண்டிங்னால இருக்கு அப்படின்றாங்க. இதுவும் வாட்டர் மாலிகூல் கூட சேர்றதுனால இந்த பாண்டிங் நடக்குது. இதுவும் இந்த சீலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்ட்.
கோவேலண்ட் இன்டராக்ஷன் அமாங் லிபிட் மாலிக்யூல்ஸ் ஹெட் ஹைட்ரோஃபிலிக். ஓகே, இப்போ கோவேலண்ட் இன்டராக்ஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் பாண்டிங். ஸோ இங்கே ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்தால் ரப்சர் ஆகிறதும் ஈஸி கிடையாது, ஸோ ஜாயின் ஆகிறதும் ஈஸி கிடையாது. ஸோ இப்போ இந்த பாண்ட்ஸ் வந்து எதனால அப்படின்னா நான் கோவேலண்ட் இன்டராக்ஷன்ஸ்னால தான். ஸோ இப்போ கோவேலண்ட் அப்படின்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் பாண்டிங், ஸோ ஈஸியாக அதை செப்பரேட் பண்ண முடியாது, ஜாயின் பண்ணுறதும் ஈஸி கிடையாது. ஸோ நான் கோவேலண்ட் அப்படின்றது வந்து இங்கே நம்மளுக்கு பாண்டிங் லைக் ஹைட்ரஜன் பாண்ட் ஆர் வேண்டர்வால் ஃபோர்ஸ் மூலியமா ஏற்படுற பாண்டிங். ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் வந்து டி. Dynein is a microtubule dependent motor protein. So dynein ஒரு மோட்டார் புரோட்டீன், அதுவும் மைக்ரோடியூபியூல்ல நடந்து போகக்கூடிய மோட்டார் புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன்ல இப்போ இங்க பாயிண்ட்ஸ்ல வந்து இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் ஹெல்ப்ஸ் சிலியா அண்ட் ஃபிளாஜெலா பீட்டி. டைனின் ஒரு மோட்டார் புரோட்டீன் பார்த்தோம். இது மைக்ரோடியூபியூல் அலாங்ல நடந்து இந்த கார்கோ புரோட்டீன்ஸ், அதாவது எடுத்து போகக்கூடிய புரோட்டீன்ஸை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது கன்வெர்ட்டிங் அது வித் ஹெல்ப் ஆஃப் ஏடிபி மூலியமா கெமிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் ஒர்க்கா கன்வெர்ட் பண்றது. ஸோ இது எதுக்கெல்லாம் உதவியா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லுலார் ப்ராசஸ் லைக் இன்டர்செல்லுலார் டிரான்ஸ்போர்ட், மைட்டோசிஸ், பீட்டிங் ஆஃப் சிலியா அண்ட் ஃபிளாஜெலா. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். இட் டிரான்ஸ்போர்ட் ஆர்கனல்ஸ் இன் ஆன்டிரோகேட் டைரக்ஷன். ஸோ முதல்ல ஆன்டிரோகேட் ரெட்ரோகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்டிரோகேட் அப்படின்றது டுவர்ட்ஸ் ப்ரீ சினாப்டிக் டெர்மினல்ஸ், அதாவது சோமா பாடியிலேருந்து ஆக்சோன், அதாவது இப்போ சென்டர் பாடியிலேருந்து டுவர்ட்ஸ் எட்ஜ் பெரிஃபெரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ செல் இருக்குன்னா சென்டர்லேருந்து பெரிஃபெரி கொண்டு போகக்கூடியதான் ஆன்டிரோகேட். ஸோ பெரிஃபெரியிலேருந்து சென்டருக்கு கொண்டு வரது தான் ரெட்ரோகேட். ஸோ ரெட்ரோகேட் வந்து கார்கோ பண்ணுறது இது டுவர்ட்ஸ் மைனஸ் எண்ட், டுவர்ட்ஸ் சென்டர் பண்ணுறதுனால ஸோ இது ரெட்ரோகிரேட் பாத்வே கொண்டது. ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் ஆன்டிரோகிரேட். ஆன்டிரோகிரேட் பண்ணக்கூடியது என்னன்னா கைனசின். ஸோ இதுதான் நம்ம ஆப்ஷன், தப்பான ஆப்ஷன். இட் பார்ட்டிசிபேட் இன் ஸ்பிண்டில் அசம்பிளி அண்ட் பொசிஷனிங். ஸோ இது கண்டிப்பாக ஸ்பிண்டில் அசம்பிளியில் பொசிஷனிங்க்கும் இந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்பிண்டில் அசம்பிளி ஃபார்ம் பண்ணுது. இட் இன்டராக்ட்ஸ் வித் டைனாக்டின் ஃபார் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட். ஸோ இங்கே டைனாக்டின் கூட இன்டராக்ட் பண்ணுது, இங்கே பார்த்தா தெரியும் இந்த பிக்சரில். ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் எதுனா பி. Given below are some components that could potentially influence membrane fluidity. இப்போ மோனோமெரிக் ஜி புரோட்டீன் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா செல் சிக்னலிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீன் செக்ஸ் சிக்னலிங் மூலயமா வித் ஹெல்ப் ஆஃப் ஜிடிபி இந்த சிக்னலிங். ஸோ இதுக்கும் மெம்ப்ரேன் ஃப்ளூயிடிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. பெரிபெரல் மெம்ப்ரேன் புரோட்டீன். ஸோ பெரிபெரல் மெம்ப்ரேன் புரோட்டீன் அப்படின்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதாவது இன்டெக்ரல் புரோட்டீன், பெரிபெரல் புரோட்டீன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. ஸோ இந்த பெரிபெரல் புரோட்டீன்றது ரொம்ப டீப்பா இந்த மெம்ப்ரேனோட உள்ள புகுந்து இருந்தாம மேலாக இருக்கும். ஸோ இந்த மேலாக இருக்கிறது ஒன்ஸ் இந்த லைட்டா மேலாக இங்கே அட்டாச் ஆயிருக்கும் பாஸ்போலிபிட் ஹெட் கூட, ஆர் இந்த இன்டெக்ரல் புரோட்டீனோட மேலேயே அட்டாச் ஆயிருக்கும். இந்த ஃப்ளூயிடிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போ ஸ்பிங்கோலிபிட், பாஸ்போலிபிட், சைட் செயின், சேச்சுரேஷன், கொலஸ்ட்ரால், இந்த மூணு வந்து ஃப்ளூயிடிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா ஸ்பிங்கோலிபிட் அப்படின்றது வந்து இங்க பாக்குறோம். ஸ்பிங்கோலிபிட் என்ன பண்ணும், இட் அசோசியேட்ஸ் பாண்ட் வித் பாஸ்போலிபிட், கொலஸ்ட்ரால். ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும் இல்லாம இந்த ஸ்பிங்கோலிபிட்ஸ் இந்த மெம்ப்ரேனோடைய ஃப்ளூயிடிட்டி கம்மியா அளவான லெவல்ல வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் பிகாஸ் ஆஃப் லாங் செயின் ஃபேட்டி ஆசிட், சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். ஓகே, அடுத்தது பாஸ்போலிபிட் சைட் செயின். ஸோ இந்த சைட் செயின் வந்து இதுவும் வந்து நம்மளுக்கு இங்க கொலஸ்ட்ரால் இது கூட அசோசியேட் ஆயிருக்கிறது தான். இதுல ரெண்டு சொல்லலாம், அதாவது பாஸ்போலிபிட் வித் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோடையும் இருக்கும், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோடையும் சேர்ந்து இருக்கும். அப்போ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோட இருக்கும்போது லோவர் ஃப்ளூயிடிட்டி ஆகும். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனோட பிரசன்டா இருக்கும்போது ஹையர் ஃப்ளூயிடிட்டி நேச்சர் கொண்டதாகவும் இருக்கும் இந்த பாஸ்போலிபிட். ஸோ இதுவும் ஃப்ளூயிடிட்டிக்கு ஹெல்ப் பண்றது. கொலஸ்ட்ரால் அப்படின்றது இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ஹை டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகி இங்கே போய் இந்த செல் மெம்ப்ரேன்ஸ் அந்த பாஸ்போலிபிட் பைலேயருக்குள்ள போய் புகுந்து செட் ஆகி மெம்ப்ரேன் ஃப்ளூயிடிட்டியை கம்மி பண்ணும். இதே வந்து லோ டெம்பரேச்சரா இருக்கும்போது இது வந்து இந்த டைட்டா இந்த பாஸ்போலிபிட் டெய்ல்ஸை பேக் ஆக விடாம ஸோ இந்த ஃப்ளூயிடிட்டி வந்து அதிகப்படுத்துறதா இருக்கும். ஸோ இப்படி பார்க்க போனா இந்த மூணும் like 3, 4, 5 இதான் நம்ம ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன். In animal cells, typically which organelle is only provided by sperm to oocyte following fertilization? ஸோ ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது இங்கே பார்த்தோம்னா ஃபர்டிலைசேஷன் நடக்குது, இங்கே ஸ்பெர்மட்டோசோவா இருக்கு. ஸோ இது ஃபர்டிலைசர் ஆகும்போது இந்த ஸ்பெர்மட்டோசோவாவோட ஹெட் அலாங் வித் சென்ட்ரோசோமோட தான் உள்ள என்டர் ஆகும். இந்த சென்ட்ரோசோம் தான் ஃபியூச்சர்ல இந்த மைட்டோட்டிக் ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ மேல் ப்ரோநியூக்ளியஸோட வரக்கூடியது எது அப்படின்னா சென்ட்ரியோல்ஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஒன். இந்த சென்ட்ரியோல்ஸ் பார்த்தோம்னா இந்த ஸ்பெர்மோடைய நெக் ரீஜன்ல இருக்கும் சென்ட்ரியோல்ஸ். ஸோ இந்த சென்ட்ரியோல்ஸ் இந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டிக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மைட்டோட்டிக் ஸ்பிண்டில் இந்த டிவிஷன் அப்போ ஃபார்ம் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். Which one of the following statement is not characteristic feature of aquaporin? Aqua அப்படின்போது நம்ம வாட்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வாட்டர் மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சேனல். ஸோ இங்க வாட்டர் மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுனால ஸோ இது ஏன்னா வாட்டர் இந்த ஹைட்ரோபோபிக் இந்த டெய்ல்ஸ்குள்ள என்டர் ஆகிறது கஷ்டம். ஸோ அதுக்கு ஒரு சேனல் வேணும், அதுதான் ஆக்வாபோரின் புரோட்டீன் சேனல். தே ஆர் இன்டெக்ரல் மெம்ப்ரேன் புரோட்டீன்ஸ்
இட்ஸ் மேஜர் இன்ட்ரின்சிக் MIP ஃபேமிலியா அப்படின்றது கரெக்ட். ஸோ இது மேஜர் இன்ட்ரின்சிக் புரோட்டீன் ஃபேமிலி தான். ஸோ தே ஆர் ஆப்சென்ட் இன் பாக்டீரியா. ஸோ இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா ஆக்வாபோரின் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியாட்ஸ் இது மூணுலையும் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் தப்பு. ஹைலி கன்சர்வ்டு ஆஸ்பாரஜின் புரோலைன் அலனைன். ஸோ இந்த NPA ட்ரையாட் ரெசிடியூ N டெர்மினல் ஹாஃப் ஆஃப் த புரோட்டீன்ல இருக்கா அப்படின்றாங்க. ஆக்வாபோரின் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 ஹைலி கன்சர்வ்ட் NPA மோட்டிவ்ஸ் இருக்கு. ஒன்று வந்து N டெர்மினல் ஹாஃப்லையும், செகண்ட் வந்து C டெர்மினல் ஹாஃப்லையும் இருக்கும். ஸோ ரெண்டுலையும் ப்ரெசென்ட் இருக்கும். இங்க பார்த்தா N டெர்மினல் ஹாஃப்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ C டெர்மினல் ஹாஃப்லையும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு டெர்மினலுமே NPA மோட்டிவ் இருக்கு. ஸோ ஹைலி கன்சர்வ்ட் NPA மோட்டிவ் இருக்கு C டெர்மினல்ல கரெக்ட். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இது மூணு கரெக்ட். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா தே ஆர் ஆப்சென்ட் இன் பாக்டீரியா. ஸோ இதான் நாட் கேரக்டரிஸ்டிக். The RAN-GTPase imposes directionality on transport through nuclear pore complex. So nuclear pore complex அப்படின்றது ஸோ நியூக்ளியஸ் இருக்கு செல்குள்ள அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய போர்ஸ் ஸோ இந்த கேப்ஸ் தான் நம்ம நியூக்ளியர் போர் அப்படின்றோம். இந்த போர் காம்ப்ளெக்ஸில் நடக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அதாவது லைக் அதர் GTPases RAN இஸ் அ மாலிகுலர் ஸ்விட்ச். ஸோ RAN வந்து இந்த நியூக்ளியஸ்க்கு வெளியும் நியூக்ளியஸ்க்கு உள்ளேயும் ஒரு மாலிகுலர் ஸ்விட்ச் மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது. ஸோ ஸ்விட்ச் கேன் எக்ஸிஸ்ட் இன் 2 கன்ஃபர்மேஷனல் ஸ்டேட். ஸோ உள்ள இருக்கும்போது ஒரு ஸ்டேட், வெளியில இருக்கும்போது ஒரு ஸ்டேட்டா இருக்கும். வெதர் பவுண்ட் டு GDP ஆர் GTP. ஸோ இதை வச்சு ஸோ பாசிபிள் ரீசன் ஃபார் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் RAN-GTP எங்க இருக்கும் அப்படின்றது தான் நம்ம கொஸ்டின். ஸோ இந்த நியூக்ளியர் போர் காம்ப்ளெக்ஸ்குள்ள என்டர் ஆகிறது தான் இந்த RAN. ஸோ இந்த RAN மூலியமா ஷிஃப்ட் ஆகக்கூடிய இந்த மாலிகுலர் ஸ்விட்ச் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் இப்போ பார்க்குறோம். சைட்டோசால் ரீஜன்ல என்ன இருக்கு, நியூக்ளியஸ்ல என்ன இருக்கு, இதை வச்சு தான் நம்ம கொஸ்டின். RAN-GAP இஸ் என்ரிச்ட் இன் த நியூக்ளியஸ். ஸோ இங்கே நியூக்ளியஸ் அப்படின்னும் போது இங்கே GAP இல்லை, RAN-GAP இல்லை, RAN-GEF தான் இருக்கு. ஸோ அப்போ இது ராங். RAN-GAP இஸ் லோக்கலைஸ்ட் இன் த சைட்டோசால். ஸோ RAN-GAP கண்டிப்பாக சைட்டோசால்ல இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கரெக்ட். RAN-GEF is enriched in the nucleus. So RAN-GEF nucleusல இருக்குன்னு சொன்னோம், இதுவும் correct. The nuclear import receptors help in the compartmentalization of RAN-GTP. So இப்போ compartmentalization of RAN-GTP அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கம்பார்ட்மெண்டலைசேஷன் அப்படின்றது ஒரு இடத்துல தங்க வைக்கிறதான ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டது இல்லை. ஸோ RANன்றது வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஃப்ரம் நியூக்ளியஸ்ல இருந்து இம்போர்ட்டினோடைய ஹெல்ப் மூலியமா சைட்டோசாலுக்கும் சைட்டோசால்ல இருந்து நியூக்ளியஸ்க்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுறதுனால இது ஒரு இடத்துல தங்கக்கூடியது இல்லை. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு தப்பு. ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா ஸோ B and C. ஆன்சர் தேர்ட் ஒன். Which one of the following statement about different cellular junction is incorrect? ஸோ செல்லுலார் ஜங்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல ஸோ எது எது எங்க இருக்கு? ஸோ கேப் ஜங்ஷன்ஸ் ஆர் சேனல் ஃபார்மிங் ஜங்ஷன்ஸ் லிங்கிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜசன்ட் செல். ஸோ கேப் ஜங்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கேப் ஜங்ஷன்றது இது அலோஸ் பேசேஜ் ஆஃப் ஸ்மால் வாட்டர் soluble ions and molecules. ஸோ ions and molecules ஷிஃப்ட் பண்ணக்கூடியதுனால ஸோ இது வந்து நம்மளுக்கு சேனல் ஃபார்மிங் ஜங்ஷனா ஆக்ட் பண்ணுது. டைட் ஜங்ஷன், டெஸ்மோசோம் அண்ட் கேப் ஜங்ஷன் டுகெதர் ஃபார்ம் அ ஜங்ஷனல் காம்ப்ளெக்ஸ். ஜங்ஷனல்லாம் ரெண்டு செல்ஸ்க்கு இடையில வந்து ஒரு ஜங்ஷனா மட்டும் இருக்கு, வேற எந்த ஃபங்க்ஷனும் பண்ணல. ஸோ டைட் ஜங்ஷன் இங்க பாக்குறோம். ஸோ டைட் ஜங்ஷன் என்ன பண்ணுது, சீல்ஸ் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். ஸோ சீல் மட்டும் தான் பண்ணுது. அப்புறம் டெஸ்மோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டெஸ்மோசோம் ஜாயின் த இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். ஸோ இது ஜாயினிங் மட்டும் தான் பண்ணுது. பட் கேப் ஜங்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் அலோஸ் பேசேஜ் ஆஃப் ஸ்மால் வாட்டர் soluble ions இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஸோ இது அயான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இது ஜங்ஷனல் காம்ப்ளெக்ஸா மட்டும் இல்லை, அயான்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால இந்த பாயிண்ட்ல இதுதான் தப்பு. கேப் ஜங்ஷன்றது. ஹெமிடெஸ்மோசோம் ஹெல்ப்ஸ் இன் ஆங்கரிங் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஹெமிடெஸ்மோசோம் இங்க இருக்கு. இது வந்து கீழே பேசல் லாமினாவோட நம்மளுக்கு ஒரு ஆங்கரிங்கா பண்ணக்கூடியது. ஸோ இதுவும் வந்து கரெக்டான பாயிண்ட். அதெரின்ஸ் ஜங்ஷன் ஹெல்ப் இன் கனெக்டிங் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ இங்க ரெண்டு சைட்லயும் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்றது தான் அதெரின்ஸ். ஸோ இதுவும் வந்து கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் படி பார்த்தோம்னா பி வந்து தப்பு. செல்லுலார் ஜங்ஷனே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ல தான் பார்க்க முடியும். அப்பதான் ஒரு செல் இன்னொரு செல்லோட கான்டாக்ட்லயும் இந்த செல்குள்ள இருக்க டிரான்ஸ்மிஷனும் நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ நம்ம ஆப்ஷன் எது பி. Which one of the following statement about biological membrane is incorrect? ஸோ இதுவும் ஒரு biological membrane பொறுத்தது தான். ஸோ பயாலஜிக்கல் மெம்ப்ரேன் அப்படின் போது நம்மளுக்கு தெரியும் பைலேயர் கொண்ட மெம்ப்ரேன். ஸோ லிபிட் மாலிகூல்ஸ் கேன் டிஃப்யூஸ் ஃப்ரீலி இன் அ பிளேன் ஆஃப் பைலேயர். ஸோ பைலேயர்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து கரெக்டான ஆப்ஷன். பட் இங்கே இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. The ratio of the size of head group to the fatty acid chain of phospholipids contribute to the curvature properties of the lipid. So curvature propertiesக்கு இந்த head group வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். லைக் பாஸ்பாடிடைல் எத்தினாலமைன். ஸோ PA அப்படின்றோம். இதுல ஸ்மாலர் ஹெட் குரூப் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு இங்க கோனிக்கல் ஷேப் வந்து பார்க்க முடியுது. இதே பாஸ்பாடிடைல் கோலைன், பாஸ்பாடிடைல் இனோசிட்டால் இது ரெண்டும் ஃபார்ம் பண்றது வந்து எப்படின்னா இன்வெர்டட் கோன் ஷேப். அதே போல பாஸ்பாடிடைல் கோலைன்,
பாஸ்பாடிடைல் செரின் சொஸ்பிங்கோமைலின் இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் ரஃப்லி ஈக்குவல் குரூப்பா இருக்கிறதுனால இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணுது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல ஸோ இந்த நேச்சர் வந்து நம்மளுக்கு கர்வேச்சர் உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டும் கரெக்ட் இண்டிவிஜுவல் லிபிட் மாலிகூல்ஸ் ரேபிட்லி ரொட்டேட் அலாங் தேர் லாங் ஆக்சஸ் ஸோ இண்டிவிஜுவலா இருக்க லிபிட் மாலிகூல் கண்டிப்பா ரொட்டேஷன்ல இருக்கும் ஸோ இதுவும் வந்து கரெக்ட் பாஸ்போலிபிட்ஸ் ஃப்ரீலி டிஃப்யூஸ் ஃப்ரம் ஒன் லீஃப்லெட் டு அனதர் லீஃப்லெட் ஸோ இப்போ பாஸ்போலிபிட் இப்போ தனியாக இருக்கிறது ஹெட் இருக்கு டெய்ல் இருக்கு இந்த ஹெட் வந்து வாட்டர் லவ்விங் ஹைட்ரோஃபிலிக் ஸோ ஹைட்ரோஃபோபிக் ஸோ இந்த ஹைட்ரோஃபோபிக் உள்ள என்டர் ஆகிறது வந்து கஷ்டம் ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இன்கரெக்ட் ஆப்ஷனா இருக்கு ஸோ ஆன்சர் வந்து டி given below are list of subcellular compartments column X column Y ல subcellular compartmentsம் அதனுடைய மார்க்கர்ஸும் கொடுத்துருக்காங்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸோ இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ஸோ எந்த மார்க்கர் இருக்கு ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்த்தோம்னா இங்க PDI ஸோ இதை என்ன சொல்றோம் அப்படின்னா புரோட்டீன் டைசல்ஃபைட் ஐசோமரைஸ் ஸோ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல இருக்கு ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா பிரேக்கேஜ் அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டைசல்ஃபைட் குரூப் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஸோ இந்த புரோட்டீனோடைய ஃபோல்டிங் பண்ணக்கூடியதா இருக்கு ஸோ இது PDI நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோல்கே அப்பாரட்டஸ் ஸோ கோல்கே அப்பாரட்டஸ்குள்ள இருக்கிற மார்க்கர் எதுன்னு பார்த்தோம்னா மேனோசிடேஸ் ஸோ மேனோசைட் சிடேஸ்ன்றது ஒரு என்சைம் ஸோ இந்த என்சைம் மூலியமா நம்மளுக்கு இங்க என் லிங்க் ஒலிகோசாக்ரைட் ஃபார்ம் ஆகுது புரோட்டீன் மேல ஸோ இந்த மாடிஃபிகேஷன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலேருந்து வந்து கோல்கே பாடிஸ்குள்ள என்டர் ஆகும்போது நடக்குது ஸோ அப்போ மனோசிடேஸ் தான் இந்த கோல்கே அப்பாரட்டஸ்குள்ள இருக்கு மைட்டோகாண்ட்ரியா ஸோ மைட்டோகாண்ட்ரியால இருக்கிற மார்க்கர் எதுனா HSP60 ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் 60 ஸோ இதுவும் வந்து ப்ரோட்டீன் ஃபோல்டிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஹீட் ஷாக் ப்ரோட்டீன் 60 ஆட்டோஃபேகோசோம் ஸோ இந்த ஆட்டோஃபேகோசோம்குள்ள LC3B ஸோ இதுதான் பார்க்க முடியும் ஸோ இது ஒரு மைக்ரோடிபியூல் அசோசியேட்டட் ப்ரோட்டீன் 1 லைட் செயின் 3B இதுதான் LC3B அப்படின்றோம் இது வந்து ஆட்டோஃபேகோசோம் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மார்க்கர் வந்து இதுக்கு உதவி பண்ணக்கூடியது பாஸ்போரைலேட் ஆகப்படுது இந்த LC3B ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆட்டோஃபேகோசோம் லைசோசோம் கூட ஃபியூஷன் ஆகுறது இங்கே பார்க்க முடியுது ஸோ நம்ம ஆப்ஷன் இதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து 1 Newly identified proteins XYZ are associated with endoplasmic reticulum membrane. So, இந்த ER membrane மட்டும்தான் இந்த XYZ protein இருக்கு. The above ER membrane fraction is subjected to high salt treatment. So, like a buffer 7.4 salt treatmentல கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 0.5 molar KCl potassium chlorideல இது கொடுக்குறாங்க. So, followed by fraction by centrifugation. So, அடுத்ததா centrifugation பண்றாங்க. அதுல soluble and insoluble pellets form ஆகுது. So, இதுல XYZ soluble insoluble pellet அப்படின் போது அவங்களே சொல்லிட்டாங்க protein X and Y soluble components இருக்கு. protein Z என்னவா இருக்கு அப்படின்னா insoluble pellet components இருக்கு. இப்போ இதை பேஸ் பண்ணி இங்கே ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் protein X and Y are peripheral proteins. ஸோ பெரிபெரல் அப்படின் போதே நம்மளுக்கு மேலாக அட்டாச் ஆயிருக்கிறது உள்ள இன்டர்கிரலா போறது இல்லை ஸோ மேலாக அட்டாச் ஆயிருக்கிறது ஈஸியாக கடந்து வர முடியும் சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போடும்போது ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் பெரிபெரல் ப்ரோட்டீன்ஸா அப்படின்றது வந்து கரெக்ட் protein Z is an integral membrane protein. Integral membrane protein ஈஸியாக சால்ட் கான்சன்ட்ரேஷன்ல ஃப்ராக்ஷன் ஆகாது ஸோ அப்போ இன்சால்யூபிளா இருக்கும் ஸோ அப்போ protein Z தான் வந்து இன்சால்யூபிள் பெல்லட் அப்படின்றது கரெக்ட் integral membrane protein. ஸோ protein Z பெரிபெரலா இருக்க வாய்ப்பில்லை ஸோ protein Z வெளியே ஈஸியாக சால்யூபிள் ஆகிற ப்ரோட்டீனா இல்லை அதே போல எக்ஸ் அண்ட் Z integral membrane protein ஆகவும் இல்லை ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் வந்து A and B தான் ஸோ A. The critical micellar concentration of detergent is 5 millimolar. So, critical micellar concentration, அதாவது இப்போ ஒரு bilayer, lipid bilayer ஃபார்ம் ஆகணும் ஸோ அது வந்து மைசெல்ஸாக ஃபார்ம் ஆகிறது எந்த கான்சன்ட்ரேஷன்லனா மைல்டா 5 mmல. Choose the option that uses minimum amount of detergent. ஸோ இது செல்லைஸ் பண்ண முடியும் ஆனால் ப்ரோட்டீன் வந்து டீநேச்சர் பண்ணக்கூடாது ஸோ டீநேச்சர் பண்ணாமல் செல்லைசஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் ஸோ இந்த லீஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க 5 millimolar அப்படின்னு ஸோ இப்போ இந்த மைசல் ஃபார்மேஷன் வரணும் அப்படின்னா அந்த கிரிட்டிக்கல் மைசலர் கான்சன்ட்ரேஷன் வேணும் அதே டைம்ல ஹை டிட்டர்ஜென்ட் கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சால்யூபிள் ப்ரோட்டீன் டீநேச்சர் ஆகிடும் ஸோ அப்போ ஹை நேச்சராகவும் இருக்கக்கூடாது லோ கான்சன்ட்ரேஷனாகவும் இருக்கக்கூடாது ஸோ நியர்பை டு கிரிட்டிக்கல் மோலார் கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்போ 5க்கு நியர்பை இருக்கிறது 6 ஸோ நம்ம ஆன்சர் வந்து சி. Which one of the following does not characterize aging? ஸோ ஏஜிங் ரிலேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் செல் எக்ஸாஷன் அதாவது நிறைய ஸ்டெம் செல்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலும் ஏஜிங் வரும் சில செல்ஸ் ஓல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது அக்ஸலரேட்டிங் டு ஏஜிங் அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷியஸ் நம்ம உடம்புல ஜாஸ்தி இருந்தாலும் இந்த காசிங் வரும் ஏஜிங் வரும் அதே மாதிரி டீலோமியர் ஷார்ட்னிங்கும் இருக்கும் எபிஜெனெட்டிக்ஸ் அதாவது இந்த
லாங்கிவிட்டிக்கான ஜீன் எக்ஸ்போஸ் ஆகல அப்படின்னாலும் இது வந்து வரும். ஃபெர்டிலிட்டி அதாவது ஏஜிங், அதாவது ஓல்டு ஏஜ் காரணமா இல்ல வீக்னஸ் காரணமா கூட இந்த ஏஜிங் சீக்கிரம் ஆகும். சோஷியோ எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் இந்த ஏஜிங் இருக்கு. அதுக்கப்புறம் பொல்யூஷன் மேஜர் ரோல். லாஸ் ஆஃப் புரோட்டியோஸ்டாட்டஸ். ஸோ புரோட்டியோஸ்டாட்டஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இன்சுலின் ரிலேட்டட், ஸோ growth ஹார்மோன் ரிலேட்டட். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ஏஜிங்கான ஒரு எஃபெக்டா இருக்கு. ஸோ இங்க இருக்க பாயிண்ட்ல அண்ட் இன்சுலின் IGF, insulin growth factor 1 signaling system plays important role in controlling lifespan. ஸோ இது கம்மியாகவும் ஜாஸ்தியாக இருக்கிறதும் வந்து லைஃப் ஸ்பேனை கண்ட்ரோல் பண்ணுன்றது கரெக்ட். ஸோ இங்கே டஸ் நாட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லைஃப் ஸ்பேன் இன்க்ரீசஸ் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் கரெக்ட். ஷார்ட்னிங் ஆஃப் டீலோமியர்ஸ் வந்து ஏஜிங் பண்ணுமா அப்படின்னா இதுவும் கரெக்ட். Female mice with mutation in IGF1, IGF2 show reduced lifespan. ரிசர்ச் ஸ்டடி படி ஸோ ஃபீமேல் அண்ட் மேல் மைஸுக்கு இந்த IGF1 and 2 மியூட்டேஷன் பண்ணும்போது என்ன ஒரு ரிசல்ட் காமிச்சது அப்படின்னா மெயினாக ஃபீமேல் மைஸில் மியூட்டேட்டட் IGF1 and 2 என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிறது இல்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு தப்பான ஆப்ஷன். ஸோ நம்ம ஆப்ஷன் எதுனா டி. செல் மெம்பரன்ஸ் த லிபிட் மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் அ கண்டினியூஸ் டபுள் லேயர் வித் அப்ராக்சிமேட் திக்னஸ். ஸோ ரீசெண்டாக இந்த ஸ்டடி படி என்ன சொல்றாங்க, இந்த லிபிட் பைலேயரோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்றத சயின்ஸ் டைரக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா லிபிட் மாலிகூல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் கண்டினியூஸ் பைமாலிகுலர் லேயர் அப்ராக்சிமேட்லி 50 to 60 ஆம்ஸ்ட்ராங். ஸோ 50 to 60 ஆம்ஸ்ட்ராங் திக்னஸ் அப்படின்னும் போது இங்கே நானோமீட்டர்ல என்ன சொல்லணும் அப்படின்னா 5 to 6 நானோமீட்டர். ஸோ நியர்பை டு 5 to 6 அப்படின்னு பார்க்கும்போது 5 நானோமீட்டர் சொல்ல முடியும். Which one of the following statements best describes the function of SNARE protein complex in vesicle transport? So முதல்ல SNARE protein உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்னார் ப்ரோட்டீனே ரெண்டா சொல்லலாம். அது வி ஸ்னார் அப்புறம் டி ஸ்னார். ஸோ வி ஸ்னார் அப்படின்னா வெசிகல் அசோசியேட்டட் ஸ்னார் ப்ரோட்டீன், அதாவது வெசிகல் அட்டாச் ஆயிருக்கும். அதே டி ஸ்னார் அப்படின்போது டார்கெட் மெம்பரன் ஸ்னார் ப்ரோட்டீன். ஸோ இந்த ரெண்டு ஸ்னார்ஸும் வந்து எதுக்கு உதவியா இருக்கும்னா வெசிகல்ல டார்கெட் மெம்பரனோட ஃபியூஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஸோ வெசிகல் வந்து டார்கெட் மெம்பரனை சென்றடையும் போது வெசிகல்ஸ் உடைய டாக்கிங் ஏற்பட்டு ஸோ இதுல இருந்து வெசிகல்ஸ்குள்ள இருக்க மெட்டீரியல் வந்து டார்கெட் மெம்பரனுக்கு ரிலீஸ் ஆகும். இதுதான் ஸ்னார் ப்ரோட்டீன் உடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் கேட்டலைசஸ் த ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் GTP டு ADP. அது சொல்ல முடியாது. இட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் டு மைக்ரோடியூபியூல் நெட்வொர்க்கும் சொல்ல முடியாது. இதுக்கும் மைக்ரோடியூபியூல் நெட்வொர்க்கு சப்போர்ட் கொடுக்கறதுன்னு சொல்ல முடியாது. இட் ஃபெசிலிட்டேட் த ஃபியூஷன் ஆஃப் வெசிகல் வித் டார்கெட் மெம்பரன். இதுதான் நம்ம ஆப்ஷன். இட் டிரான்ஸ்போர்ட் கார்கோ அலாங் ஆக்டின் ஃபிலமெண்ட் வயா மோட்டார் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது ஜஸ்ட் இந்த வெசிகல்ல வந்து இந்த டார்கெட் ப்ரோட்டீனோட டார்கெட் மெம்பரனோட அட்டாச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ப்ரோட்டீன் மட்டும்தான். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா சி. A researcher isolated a mutant of ER resident protein folding enzyme, அத PFE சொல்றோம். ஸோ இந்த ப்ரோட்டீன் மெம்பரன்ல வந்து KDL சீக்வன்ஸ் இல்லை. அதாவது அப்படி ஒரு மியூட்டேஷன் நடந்தாக்கா ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ ER மெம்பரன் பார்த்துட்டோம்னா ER மெம்பரன்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது தான் இந்த KDL ரிசெப்டர். ஸோ இந்த ரிசெப்டர் வந்து இந்த வெசிகல் மூலியமா ERலேருந்து கோல்கைக்கு இந்த ரிசெப்டரோட சேர்ந்து தான் இந்த வெசிகல் வந்து போகும். ஸோ இப்படி போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது இந்த ரிசெப்டரோட வெசிகல் வந்து ரிட்டர்ன் ஆகும். பட் உள்ள இருக்க ப்ரோட்டீன் ஆர் எனி மெட்டீரியல் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த KDL ரிசெப்டர். இந்த ரிசெப்டர் இருந்தால் தான் இந்த சீக்வன்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ ER மெம்பரன்ல இந்த ரிசெப்டர் KDEL ரிசெப்டர் இல்லை அப்படின்னா கேனா லைசின், அப்புறம் D ஃபார் ஆஸ்பார்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் E ஃபார் குளூட்டாமிக் ஆசிட், அப்புறம் L ஃபார் லியூசைன் சீக்வன்ஸ் கொண்ட இந்த சிக்னல் ரிசெப்டர் தான் இந்த சிக்னல் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சிக்னல் இந்த ER மெம்பரன்ல இல்லை அப்படின்னா இந்த PFE அதாவது ப்ரோட்டீன் ஃபோல்டிங் என்சைம் என்ன ஆகும்னா கோல்கி காம்ப்ளெக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு வெசிகல்ஸாக கிரியேட் ஆகி எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸுக்கு வெளியே போயிடும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலாருக்கு வெளியில போயிடும். ஸோ அதனுடைய யூசேஜ் இங்கே உள்ள செல்குள்ளே இருக்காது. ஸோ அந்த யூசேஜ் இல்லாததுனால ERோட ஃபங்க்ஷன் பாதிக்கப்படும். மிஸ்ஃபோல்டட் அண்ட் ஆர் அன்ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் ER ப்ரோட்டீன்குள்ள அதிகமாகும். ஸோ அதனால இந்த ப்ரோட்டீன் ரெஸ்பான்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ PFE அதாவது ப்ரோட்டீன் ஃபோல்டிங் என்சைம் இஸ் ஃபவுண்ட் இன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸ். இது கரெக்ட். இப்பதான் பார்த்தோம் இந்த வெசிகல்ஸ் மூலியமா நம்மளுக்கு வெளியில போயிடும் அப்படின்னு. ஸோ இது கரெக்ட். PFE இஸ் டீக்ரேடட் இன் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்குள்ள டிகிரேட் ஆகாம வெளியில வெசிகல்ஸா கிரியேட் ஆகி வெளியில போயிடுது. ஸோ இது இல்லை. அதுக்கப்புறம் அன்ஃபோல்டட் ப்ரோட்டீன் இன்க்ரீசஸ் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். மிஸ்ஃபோல்ட் ஆர் அன்ஃபோல்டட் ப்ரோட்டீன் வந்து ERக்குள்ள ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இது கரெக்ட். PFE is transported to the cytosol. ஸோ சைட்டோசால்க்கு இல்லை எங்கே போகுது, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஸ்பேஸுக்கு போகுது. ஸோ நம்ம ஆப்ஷன் எது A and C. ஸோ C தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, தெர் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஓகே, இது எதில் உதவுனா DNA ரீகாம்பினேஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸ். ஓகே, RAD51 SPO11. ஸோ இது ஹெல்ப் பண்ணக்கூடியது எதுக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ SPO11 அப்படின்றது என்ன பண்ணுன்னா இங்கே ஒரு நிக் ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் RAD51 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம ஆப்ஷன் என்ன?
RAD51 ப்ரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ராண்ட் இன்வேஷன் கொடுக்குது ரீகாம்பினேஷன் அப்போ. SPO11 என்ன கொடுக்குது அப்படின்னா காசஸ் டபுள் ஸ்ட்ராண்ட் பிரேக் இன் மியோசிஸ். ஓகே, இப்போ RAD52 அண்ட் RAD59. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து இந்த RAD51 கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன். ஸோ RAD52 இன்டராக்ட் வித் RAD51 அண்ட் RPA கூடயும், அதாவது ரெப்ளிகேஷன் ப்ரோட்டீன் ஏ கூடயும் இன்டராக்ட் ஆகி ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ RAD52 அண்ட் 59 என்ன பண்ணும்? அசம்பிளி ஆஃப் ஸ்ட்ராண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டீன். இப்போ MRX ஆர் N காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் எங்க பார்க்க முடியும்னா இந்த SPO நிக் ஏற்பட்டதுக்கு அப்புறமா, அதாவது நிக்கு கூட ஏற்படும். ஸோ இந்த நிக்ல ஏற்பட்டதுக்கு அப்புறமா இங்க ஒரு சிங்கிள் ஸ்ட்ராண்ட் வந்து லாங்கா ஹேங்கிங் இருக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்றதுனால இந்த MRX N காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? ரீசெக்ஷன் ends ஆஃப் DNA strand at double strand break sites to create single strand overhanging. ஸோ இங்க overhanging கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு ரீகாம்பினேஷனுக்கு தேவையா இருக்கனால இந்த overhanging கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம ஆப்ஷன் எதுன்னு படி பார்த்தோம்னாக்கா C. The following statements were made about X chromosome inactivation in humans. So, okay, X chromosome inactivation எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரெண்டு X chromosome இருக்கு அப்படின்னா, ஸோ அதில் ஒரு குரோமோசோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமேல ரெண்டு X chromosome இருக்கு அப்படின்னா அதில் ஒரு குரோமோசோம் மாஸ்க் ஆகணும், ஸோ சைலண்ட் ஆகணும். ஸோ அப்படி சைலண்ட் ஆகிறது தான் நம்ம X chromosome inactivation அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த inactivation எப்படி நடக்கும்னா, inactivation சென்டர், இந்த சென்டர் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய ஜிஸ்ட் என்ஆர்என்ஏல இருந்து தான் inactivation நடக்கும். இந்த ரெண்டு குரோமோசோம்ல ஏதோ ஒரு குரோமோசோம் ரேண்டமா தான் inactivation ஆகும். ஸோ இதுதான் inactivation ஆகணும், இல்லை பேட்டர்னல் மேட்டர்னல் எதுவாக இருந்தாலும் inactivate ஆகப்படும். பட் ஒன்று, ஸோ இதை வச்சு ஆப்ஷன் பார்த்தோம்னா மேட்டர்னலி டிரைவ்ட் எக்ஸ் குரோமோசோம் ஹேஸ் அ கிரேட்டர் சான்ஸ் ஆஃப் பிகமிங் inactivated அப்படின்றது தப்பு. மேட்டர்னல் கிடையாது, ரேண்டம் எது வேணா இருக்கலாம். Both X chromosome are activated during the process of oogenesis. So oogenesis அப்போ X chromosome activation இருக்கு. இந்த later developmentல தான் நம்மளுக்கு இந்த X inactivation பார்க்க முடியும். The cyst gene encodes for single non-coding transcript which bind to the X chromosome and help in its inactivation. இது வந்து கரெக்ட். ஸோ எக்ஸ் cyst gene encode ஆகுறது ஒரு சிங்கிள் லாங்ல, ஸோ ரெண்டு குரோமோசோம்ல ஒரு சிங்கிள்ல வந்து பைண்ட் ஆகுது. ஸோ இது கரெக்ட். The cyst gene expression is required to initiate activation, correct, but also maintain inactivation from one cell generation to next அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு செல் டிவிஷனுக்கு அப்புறம் அடுத்த செல் டிவிஷன் தான் சொல்ல முடியும். ஸோ ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. The inactive state is propagated through cell divisions. TSIX transcription affects the abundance of cyst RNA in cyst. TSIX இது ஒரு antisense transcript to cyst. ஸோ இங்கே antisenseல இருக்க, அதாவது cyst ஒரே குரோமோசோம்ல ஒரே ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட்ல இருக்கக்கூடியது தான் இந்த cyst அண்ட் TSIX. ஸோ இது நெகட்டிவா ரெகுலேட் பண்றது மூலியமா, ஸோ இது அதனால தான் இந்த சிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது நெகட்டிவா ரெகுலேட் பண்றதுனால ஸோ இது ஆக்டிவாவோ இன்ஆக்டிவாவோ வச்சுக்க முடியும். ஸோ இந்த சிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் எஃபெக்ட்ஸ் த அபண்டன்ஸ் ஆஃப் சிஸ்ட் RNA இன் சிஸ் அப்படின்றது வந்து கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா BCE. ஸோ செகண்ட் ஆப்ஷன். Which one of the following is involved in pinching off the neck of invaginating coated pit to form a endocytotic vesicle at a presynaptic terminal? ஓகே, இந்த பிஞ்சிங் ஆஃப் எங்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த மெம்பரேன்ல இருந்து, இந்த அவுட்டர் செல் மெம்பரேன்ல இருந்து உள்ள நம்மளுக்கு வெசிகல்ஸ் கிரியேட் ஆகும்போது பார்க்கக்கூடிய ப்ராசஸ். ஸோ இதுல வர இந்த ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சினாப்டோஜானின். ஸோ இந்த ப்ரோட்டீன் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கிளாத்ரின் கோட்டட் பிட் ஃபார்மேஷனுக்கும் அப்புறம் வெசிகல் ஷெட்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து இந்த பிட் ஃபார்மேஷன்ல இருந்து வெசிகல் ஷெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. AP2 அப்படின்றது வந்து அடாப்டர் ப்ரோட்டீன் 2. ஸோ இது வந்து கிளாத்ரின் அடாப்டர் ப்ரோட்டீன். ஸோ இந்த அடாப்டர் ப்ரோட்டீன் வந்ததுக்கு அப்புறமா தான் கிளாத்ரினை ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இது அடாப்டர் ப்ரோட்டீன். கிளாத்ரின் அப்படின்றது அவுட்டர் ஷெல் ஆஃப் கிளாத்ரின் கோட்டட் வெசிகல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கோட்டிங் பண்ணக்கூடியது. டைனமின் அப்படின்றது GTPase தட் அல்டிமேட்லி டிட்டாச்சஸ் த வெசிகல் பை கிரியேட்டிங். இதுதான் வந்து இந்த பிஞ்ச் ஆஃப் பண்ணி இந்த வெசிகல்ஸை ரிமூவ் பண்றது. ஸோ டைனமின் தான் இங்க இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இதுக்குன்னா நெக் ஆஃப் இன்வாஜினேட்டிங் கோட்டட் பிட் எண்டோசைட்டோட்டிக் வெசிகல்ஸை கிரியேட் பண்றதுக்கு. ஸோ டைனமின் தான் நம்மளுடைய ஆன்சர். Which one of the following statement about distribution of chromosome within the interphase nucleus of a mammalian cell is correct? இதுல இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு அப்ப நம்ம பார்க்கணும். ஸோ இப்படி பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு இது மாதிரி அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன் இருக்கு நியூக்ளியஸ். ஸோ அதுல நியூக்ளியர் ஸ்பேஸும் இருக்கு, போர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கக்கூடியது பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ். ஸோ வெளியில வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச்சா இருக்கும், அதுல ரைபோசோம்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ யூக்ரோமாட்டின் இங்கேயும் ஹெட்டிரோக்ரோமாட்டின் சைட்ஸ்லயும் பார்க்க முடியுது. ஆப்ஷன்ஸ் படிக்கலாம். குரோமோசோம்ஸ் ஆர் randomly distributed within the nuclear envelope. ஸோ குரோமோசோம் அப்படின்றது வந்து நம்ம இங்கே வந்து குரோமாட்டின் ஃபார்ம்ல தான் பார்க்க முடியும். ஸோ இது ரேண்டமா தான் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்பெசிஃபிக் டெரிட்டரி, ஸ்டேபிள் டெரிட்டரி கொண்டதாக தான் இருக்கும். ஸோ சென்டரில் ஒரு சில குரோமாட்டின் இருக்கும், சைடில் ஒரு சில குரோமாட்டின் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜீன் புவர் ரிச் ஸ்மாலர் குரோமோசோம், அந்த குரோமாட்டினை குரோமோசோம்ன்றோம். ஸோ இந்த ஜீன் புவர் ரிச், அதாவது ஹெட்டிரோக்ரோமாட்டின் ரீஜன் எங்க இருக்கும் அப்படின்னா பெரிபெரியில தான் இருக்கும். ஸோ ஜீன் புவர் குரோமோசோம் டென் டு லொகேட் டுவர்ட்ஸ் த நியூக்ளியர் என்வெலப். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் இங்கே. ஸோ குரோமோசோம்ஸ் ஆர் randomly distributed within a nuclear volume அப்படின்றது வந்து தப்பு.
The larger chromosome tend to locate at the nuclear periphery. So larger chromosome அப்படின்றது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த gene rich chromosome. So பெரிபெரியில நியூக்ளியஸ்ல இருக்கு. So இதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் இல்ல. Centromeric region of all chromosome tend to concentrate at the center of the nucleus. So centromeric region of chromosome வந்து நம்மளால பார்க்க முடியாது. So இந்த distinct structure நியூக்ளியஸ்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லார்ஜர் டென்ஸ் ரீஜன் குரோமோ சென்டர்ஸா தான் பார்க்க முடியும். ஸோ குரோமோ சென்டரை எங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுது, நம்மளால சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல பார்க்க முடியல. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன் எதுனா பி. Which cell cycle phase is typically the shortest in the mammalian cell? ஸோ இங்க இருக்க செல் சைக்கிள்ல எது ஷார்டஸ்ட்? ஸோ முதல்ல செல் சைக்கிள்ல G1 G1 அப்படின்றது செல் growth phase, அதுக்கப்புறம் S வந்து synthesis phase, G2 cell prepares for division, அதுக்கப்புறம் M phase mitotic or meiosis phase. ஸோ இந்த மைட்டோட்டிக் மியோசிஸ்ல குரோமோசோம் செக்ரிகேஷன் நடந்து டாட்டர் செல்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த செல் டிவிஷன்லயே ஷார்டஸ்ட் டைம் பீரியட் எதுல அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே G1லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ G1ல பார்த்தோம்னா 10 hours, சிந்தசிஸ் ஃபேஸ்ல வந்து 9 hours, ஸோ G2 ஃபேஸ்ல 4 hours, ஸோ M ஃபேஸ்ல தான் 1 hour அப்ராக்சிமேட்லி இது எல்லாமே. ஸோ அப்ராக்சிமேட்லி 1 hour. ஸோ நம்மளுக்கு ஷார்டஸ்ட் ஃபேஸ் எது? மைட்டோட்டிக் ஃபேஸ். Porins which are normally present on the outer mitochondrial membrane reach their destination by. So porins அப்படின்றது ஒரு பீட்டா பேரல் புரோட்டீன். ஸோ இந்த பீட்டா பேரல் புரோட்டீன் இப்போ இங்க இருக்கக்கூடியது என்ன? மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் இங்க அவுட்டர் மெம்பரேன்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெம்பரேன் புரோட்டீன் எப்படி வந்திருக்கும், ஃபார்ம் ஆகி வந்திருக்கும்? இது டைரக்ட் சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டீன் ஆன் மைட்டோகாண்ட்ரியா மெம்பரேன் பை த மைட்டோகாண்ட்ரியல் புரோட்டீன் சிந்தசிஸ் மிஷினரியா அப்படின்றது வந்து தப்பு. ஸோ இந்த சிந்தசிஸ் எங்க இருக்கும்னா சைட்டோபிளாசம்ல. ஸோ ஃப்ரீ ரைபோசோம் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல தான் வந்து செக்ரேட் ஆயிருக்கும். ஸோ இது வந்து தப்பு. சிந்தசிஸ் ஆன் த ER அண்ட் டிரான்ஸ்போர்ட் வயா வெசிகல்ஸ் அப்படின்றதும் சொல்ல முடியாது, பிகாஸ் ஃப்ரீ ரைபோசோம்லேருந்து சிந்தசிஸ் ஆயிருக்கும். அதனால செகண்ட் பாயிண்ட்டும் சொல்ல முடியாது. சிந்தசிஸ் இந்த சைட்டோசால் கரெக்ட். இம்போர்ட் பை டாம் காம்ப்ளெக்ஸ். ஸோ டாம் அப்படின்றதுனா டிரான்ஸ்லோகேஸ் அவுட்டர் மெம்பரேன். ஸோ இந்த அவுட்டர் மெம்பரேன்ல இருக்கக்கூடியது தான் இந்த காம்ப்ளெக்ஸ். இந்த மெம்பரேன் காம்ப்ளெக்ஸ்ல வழியா வந்து இன்சர்ஷன் from the intermitochondrial membrane space. So இந்த intermitochondrial membrane space வழியா வந்து தான் இது என்ன இருக்குன்னா சாம் காம்ப்ளெக்ஸ் போய் அதுக்கப்புறம் பீட்டா புரோட்டீனா வந்து பேரல் புரோட்டீனா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். சிந்தசிஸ் இந்த சைட்டோசால் கரெக்ட். அப்புறம் இம்போர்ட்டன்ட் பை டிம் காம்ப்ளெக்ஸ் தப்பு. ஏன்னா டிம் அப்படின்றது வந்து இந்த இன்னர் மெம்பரன்ல இருக்கக்கூடிய இந்த சேனலை தான் டிம் அப்படின்னு சொல்றோம், டிரான்ஸ்லோகேஸ் இன்னர் மெம்பரன். ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிறது இல்லை. ஸோ இதுவும் வந்து ராங். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா சி. The table below represent some protein modifications in column X and column Y. So protein modifications of functions இருக்கு. So palmitylation. Palmitylation பார்த்தோம்னா இந்த lipid bilayerல போய் anchoring பண்ணுது. So palmitylated protein attaches to the membrane. இது ஒரு reversible process. So palmitylationும் நடக்கும், depalmitylationும் நடக்கும். So இதை anchor பண்றதுனால so the membrane anchoring. So A வந்து 2. So இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. Polysumoylation. So sumoylation அப்படின்னும் போதே நம்ம சுமோ அப்படின் போதே ஸ்மால் உபிக்யூட்டேன் லைக் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உபிக்யூட்டேன் அப்படின் போதே நம்ம என்ன யோசிப்போம்னா ஃபர்ஸ்ட் டீக்ரேடேஷன் பண்றது நான் யோசிச்சுக்கலாம். ஸோ இது டீக்ரேடேஷன் புரோட்டியோசோமல் டீக்ரேடேஷன் பண்ணக்கூடியது. ஸோ இது பாலிசுமோ உபிக்யூட்டேஷன் பண்ணும்போது இது புரோட்டியோசோமல் டீகே பண்ணும். ஸோ புரோட்டீன் டீக்ரேடேஷன். ஸோ பி வந்து 1. ஸோ பி இங்கே 1 இருக்கு. கிளைகோசைல் பாஸ்பாட்டிடைல் இனோசிட்டால். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கிளைகோசிடைல் பாஸ்பாட்டிடைல் இனாசிலால் இந்த அட்டாச்மெண்ட் இங்கே மெம்பரன்ல ER மெம்பரன்ல இருக்கும்போது ஸோ ER லூமன்ல அட்டாச் ஆயிருக்கிறது எதுனா அதாவது ப்ரிகர்சர் ப்ரோட்டீன். இந்த ப்ரிகர்சர் ப்ரோட்டீன் அதுக்கப்புறம் மாடிஃபை ஆகி இந்த GPI கூட சேர்ந்து தான் நம்மளுக்கு மெச்சூர்டு GPI ஆங்கர்ட் ப்ரோட்டீனா கிடைக்குது. ஸோ இங்கே மெச்சூர் நடக்குது. ஸோ ப்ரோட்டீன் மெச்சூரேஷன் நடக்குது. அதை ப்ரோட்டீன் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிளைகோசைல் பாஸ்பாட்டைல் இனாசிலால் என்ன பண்ணுதுன்னா ப்ரோட்டீன் ஃபோல்டிங். ஸோ சி வந்து 4. மன்னோ 6 பாஸ்பேட். ஸோ மன்னோ 6 பாஸ்பேட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து லைசோசோமல் டார்கெட்டிங் அப்படின்னு இருக்கு. ஸோ லைசோசோம்ல இங்கே ஃபர்ஸ்ட் ERல வந்து நம்ம பார்க்க முடியும் M6P, அதாவது மன்னோ 6 பாஸ்பேட். இது வெசிகல்ஸா கிரியேட் ஆகி இங்கே கோல்கி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எங்க போய் சென்றடையுதுன்னா லைசோசோம். ஸோ லைசோசோம் டார்கெட் பண்றதுனால இது லைசோசோம் டார்கெட்டிங். ஸோ நம்ம ஆன்சர் வந்து சி அண்ட் ஏவும் சொல்லலாம், ரெண்டு ஒரே ஆப்ஷனாக தான் இருக்கு நம்மளுக்கு இங்கே. Statement below attempt to describe a few characteristic of ALU repeats. So ALU repeats அப்படின்னும் போதே இந்த ஹியூமன் ஜீனோம்ல இருக்கக்கூடிய சைன்ல பார்க்கக்கூடியது. ஸோ சைன் லைன் அப்படின்னு 2 different types of retro transposons இருக்கு. ஸோ அதுல சைன்ல இருக்கக்கூடியதான் ALU repeats. ஸோ ALU elements are class of short interspread elements. ஸோ இது வந்து கரெக்ட். ALU elements are indeed most abundant family of sign. Sign are autonomous transposons அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ சைன் வந்து dependent on line to do transposition. ஸோ இப்போ சைன் நீங்க பார்த்துட்டோம்னா சைன் RNA கிரியேட் ஆகுது. ஸோ சைன் RNA வந்து லைன் ஸ்ட்ரக்சர்லேருந்து கிரியேட் ஆன இந்த RNA ஹெல்ப் மூலியமா தான் இங்க இந்த சைன் போய் டிஎன்ஏக்குள்ள என்டர் ஆக முடியும். ஸோ டிரான்ஸ்போசிஷன் ஆக முடியும். ஸோ அப்போ இட்ஸ் டிபெண்டன்ட். அப்போ ஆட்டோன்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நான் ஆட்டோனாமஸ். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. ALU repeat originated from cDNA copies of 7SL RNA.
ஸோ 7SL RNA அப்படின்றது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு RNA. ஸோ இதுலேருந்து உள்ள கிரியேட் ஆகிறது தான் நம்மளுக்கு இந்த ALU RNA. ஸோ ALU elements are thought to have originated from gene 7SL RNA. ஸோ இது வந்து ஒரு SRP உடைய காம்பனன்ட் தான். ஸோ சிக்னல் ரெகக்னிஷன் பார்ட்டிகல் உடைய ஒரு காம்பனன்ட் தான் 7SL RNA. அதுலேருந்து ஒரிஜினேட் ஆகக்கூடியது தான் ஸோ இந்த ALU RNA. ஸோ இதுவும் நம்மளுக்கு கரெக்ட். ALU repeats have a relatively high AT rich content. ஸோ ALU repeat அப்படின் போதே இது ஜென்ரலா guanine cytosine rich content இருக்கக்கூடியது. ஸோ AT rich சொல்ல முடியாது. They are preferably located in the gene poor G chromosome band. ஸோ குரோமோசோம் பேண்ட்லயே நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைப்ஸ்ல இந்த G பேண்ட்ல இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க, இல்ல R பேண்ட்ல தான் இருக்கும். ஸோ R பேண்ட்ல நம்மளுக்கு GC rich U chromatin region இருக்கு. இங்க தான் நம்மளுக்கு ALU சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ G பேண்ட்ல இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த டார்க் பேண்ட்ல இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா லைன் சீக்வன்ஸ். ஸோ நம்ம ஆன்சர் எது அப்படின்னா C. ஸோ A and C only. Following are marker enzymes that would be used to identify correct subcellular fraction. ஓகே, இங்க என்சைம் இருக்கு, ஃபிராக்ஷன் இதுல வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ என்சைம் லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ லாக்டேட் டீஹைட்ரோஜினேஸ் பார்த்தோம்னா சைட்டோசால்ல தான் இருக்கு. ஸோ சைட்டோசால்ல இருந்து அப்புறம் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள என்டர் ஆகுது, பட் சைட்டோசால்ல இருக்கிறதுனால ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து சைட்டோசால். ஆசிட் பாஸ்பேட்டேஸ். ஸோ இது எங்க பார்க்க முடியும்னா லைசோசோம்ல இருந்து பார்க்க முடியும். ஸோ ஆசிட் பாஸ்பேட்டேஸ் லைசோசோம். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் வந்து மைக்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ மைக்ரோசோம்ஸ் மூலியமா மைக்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ மைக்ரோசோம்ஸ் கண்டெயின் வைட் வெரைட்டி ஆஃப் என்சைம்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதில் ஒன்று தான் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ். ஸோ நம்ம ஆப்ஷன் எது? மைக்ரோசோம், செகண்ட் ஒன். கேட்டலைஸ் எங்க பார்க்க முடியும் அப்படின்னா பெராக்சிசோம்குள்ள இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர்ஸா இருக்கிறது தான் பெராக்சிசோம். ஸோ இதுல கேட்டலைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடை நமக்கு வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் பண்றது. ஸோ கேட்டலைஸ் அப்படின்றது வந்து பெராக்சிசோம்ல இருக்கு. ஸோ நம்ம ஆப்ஷன் எதுனா இந்த C4. மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் யூசிங் லிபோசோம் டார்கெட்டட் ட்ரக் டெலிவரி. ஓகே, லிபோசோம் அப்படின்றதே வந்து ட்ரக் டெலிவரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் வெசிக்கல். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் லிபோசோம் ட்ரக் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது ஸோ இது வந்து பிளட் மூலியமா டிரான்ஸ்மிஷன் மூலியமா ஸ்ப்ரெட் ஆகுது டார்கெட் ஆர்கனுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர் ஆர்கனுக்குன்னு வச்சுப்போம். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இட் கெட் இன்டர்னலைஸ்ட் பை ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்றது வந்து கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம பாடி என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா ஒரு ஃபாரின் மெட்டீரியல் வந்து அதை ஃபேகோசைட்டோசிஸ் முறையில் டிஸ்கார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸ் இனிஷியேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கிளியரன்ஸ் நடக்கும். ஸோ அப்படி பண்றதன் மூலியமா இது வந்து ஒரு டிராபேக்கா இருக்கு, டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவ், அதாவது ஹை ப்ரொடக்ஷன் காஸ்டான இந்த PEG கிளைகேஷன் இதை தான் வந்து பண்ண முடியும் லிபோசோம்க்கு. ஸோ அந்த ஃபேகோசைட்டோசிஸை அவாய்ட் பண்ண முடியும். பட் இது காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதுனால இதுதான் வந்து ஃபேகோசைட்டோசிஸ் பண்றதுல டிஸ்அட்வான்டேஜ். இட் இஸ் வெரி அன்ஸ்டேபிள் அண்ட் ஹேஸ் லோ ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஸ்டேபிள், ஷெல்ஃப் லைஃபும் நிறைய இருக்கு. இட் கெட்ஸ் இன்டர்கேலேட்டட் இன் த செல் மெம்ப்ரேன். ஸோ மை செல் மெம்ப்ரேன்ல போயெல்லாம் இன்டர்கேலேட் ஆகாது. இட்ஸ் ட்ரக் என்ட்ராப்மெண்ட் எஃபிஷியன்சி இஸ் வெரி லோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது நல்ல யூஸ் ஆகக்கூடிய ஒரு லிபோசோம் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஸோ நம்ம ஆப்ஷன் எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். இந்த செல் பயாலஜிலிருந்து பார்த்த வீடியோ சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் டாபிக் சொல்யூஷன். தேங்க்யூ.